அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி முடக்கத்தான் கீரையில் தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா. ஒரு பாக்கெட் முடக்கத்தான் கீரையை ஃப்ரெஷ்ஷாக எடுத்து நான் வந்து கீரையை மட்டும் எல்லாத்தையும் நான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டேங்க. பாருங்கள், ஒரு பவுலில் போட்டு ஒரு 2 மணி தண்ணி ஊற்றி நம்ம அலசி எடுத்துடலாம். நெக்ஸ்ட் அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த முடக்கத்தான் கீரையை எடுத்து ஓரளவுக்கு ஒரு 2 நிமிஷம் கொஞ்சமாக வதக்கினா போதும், ரொம்ப வதக்க வேண்டாம். வதக்கின கீரையை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் க்ரஷ்ஷான கன்சிஸ்டன்சிக்கு நான் அரைச்சி எடுத்து வந்துட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வந்துடணும். நெக்ஸ்ட் அதே பேனில் கடுகு பருப்பு கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சதும் நான் வந்து 2 பூண்டு பெரிய பூண்டாக உரிச்சு வச்சுருக்கேங்க, அதை போட்டுடுறேன். போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு 1 கப்பு வெங்காயம் நைஸாக அரிஞ்சு 3 தக்காளி பழமாக போட்டிருக்கேன். போட்டுட்டு எல்லாத்தையும் அதையும் நல்லா வதக்கிட்டு ஒரு மூடி வச்சு நல்லா ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு உங்களுக்கு வரணும், நல்லா வதங்கணும். பாருங்கள், ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூளும் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் நம்ம அரைச்சி வச்சுருந்த கீரையை போட்டு இன்னொரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் நான் வந்து வினிகர் ஊற்றிக்கிறேன். நான் வினிகர் ஊற்றிருக்கேங்க. நீங்கள் நெல்லிக்காய் சைஸ் புளி கூட ஊற்றிக்கலாம், இல்லாட்டி நீங்கள் லெமன் இருந்தாலும் புளிஞ்சு ஊற்றிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி வினிகர் ஊற்றி நான் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். சூப்பரான ஒரு ஹெல்த்தான ஒரு ரெசிபி ரெடி பண்ணியிருக்கேன். சூடான சாதத்தோடு போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ தூரம் அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை